முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அமைச்சரவையில் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் இடம். தமிழக மீனவர்கள் 37 பேரை விடுவிக்க ராகுல் காந்தி கோரிக்கை. இலங்கையுடன் பேசி நடவடிக்கை எடுக்க ஜெய்சங்கருக்கு கடிதம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறை சாத்தியமில்லாதது. பெரும்பான்மை இல்லாததை பாஜக மறக்கக்கூடாது என ஸ்டாலின் எச்சரிக்கை. குற்றவாளிகளின் வீடுகளை புல்டோசர் மூலம் இடிப்பது மனித உரிமை மீறல். உச்சநீதிமன்ற வழக்கில் இணைக்க கோரி ஐநா பிரதிநிதி மனு தாக்கல். வணக்கம். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டுள்ளார். திரு செந்தில் பாலாஜியும் அமைச்சரவையில் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளார். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அண்மையில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இதனால் பெரும் எதிர்பார்ப்பு நிலவிய நிலையில் அமைச்சரவையில் செய்யப்படும் மாற்றங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அனுப்பிய பரிந்துரைகளுக்கு ஆளுநர் திரு ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். அமைச்சரவை மாற்றம் குறித்து ஆளுநர் மாளிகை நேற்றிரவு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையுடன் கூடுதலாக திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செந்தில் பாலாஜி, திரு கோவி செழியன், திரு ஆர் ராஜேந்திரன், திரு எஸ் எம் நாசர் ஆகியோர் அமைச்சரவையில் மீண்டும் இணைக்கப்படுகின்றனர். புதிய அமைச்சர்களின் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை 3:30 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. உயர்கல்வித்துறை அமைச்சராக உள்ள திரு க பொன்முடி வனத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு வி மெய்யநாதனுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் திருமதி கயல்விழி செல்வராஜுக்கு நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசுவிடம் இருந்து பிரிக்கப்பட்ட மனிதவள மேம்பாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. வனத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராகிறார். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்து வந்த திரு ராஜகண்ணப்பன் பால்வளத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். காதி மற்றும் கிராம தொழில்துறை வழக்கம்போல் அவரிடமே தொடரும். இதுவரை அமைச்சர்களாக இருந்து வந்த திரு செஞ்சி மஸ்தான், திரு மனோ தங்கராஜ், திரு கே ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட திரு உதயநிதி முதலமைச்சர் திரு ஸ்டாலினையும் மூத்த அமைச்சர்களையும் சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு உதயநிதி, துணை முதலமைச்சர் என்பது பதவி அல்ல, பொறுப்பு என்பதை உணர்ந்து தமிழ்நாட்டு மக்களின் ஏற்றத்துக்காக பெரியார், அண்ணா, கலைஞர் பாதையில் முதலமைச்சர் வழிகாட்டலில் அமைச்சர் பெருமக்களோடு இணைந்து பணியாற்ற உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். கடந்த 21ஆம் தேதி மயிலாடுதுறையை சேர்ந்த 37 மீனவர்கள் நெடுந்தீவு அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்றனர். அவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கடந்த 23ஆம் தேதி வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். மயிலாடுதுறை மீனவர்கள் விடுவிக்க கோரி அத்தொகுதியின் காங்கிரஸ் எம்பி செல்வி சுதாவும் திரு ஜெய்சங்கரை வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் அவரது கோரிக்கையை மேற்கோள் காட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு திரு ராகுல் காந்தி நேற்று கடிதம் எழுதியுள்ளார். அதில் சம்பவ நாளன்று ஆபத்தில் சிக்கிய இலங்கை படகு ஒன்றை காப்பாற்ற முயன்றபோது தமிழ்நாட்டு மீனவர்கள் எல்லை தாண்டிய புகாரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மீனவர்களின் படகுகளை பறிமுதல் செய்வதும் பெரும் தொகையை அபராதமாக விதிப்பதும் கண்டனத்திற்குரியது என்றும் தனது கடிதத்தில் திரு ராகுல் குறிப்பிட்டுள்ளார். எனவே இலங்கை அதிகாரிகளுடன் பேசி தமிழகத்தை சேர்ந்த 37 மீனவர்களையும் விடுவிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சென்ற மீனவர்கள் தலைமன்னார் தனுஷ்கோடி இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி வந்ததாக கூறி 2 விசைப்படகுகளையும் அதிலிருந்த 15 மீனவர்களையும் சிறைபிடித்துச் சென்றது. இது ராமேஸ்வரம் மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த துடிக்கும் பாஜக ஒன்றிய அரசில் பெரும்பான்மை பலமின்றி இருப்பதை மறந்துவிடக்கூடாது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திமுக உருவாக்கப்பட்டு 75 ஆண்டுகள் ஆனதை குறிக்கும் விதமாக அறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்தில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் திரு கி வீரமணி, திரு செல்வ பெருந்தகை, திரு வைகோ, திரு பாலகிருஷ்ணன், திரு முத்தரசன், திரு தொல் திருமாவளவன், திரு ஜவாஹிருல்லா, திரு தமிமுன் அன்சாரி, திரு கருணாஸ், திரு வேல்முருகன் ஆகியோர் பங்கேற்றனர்.
கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின், வான்மழை வாழ்த்தில் உருவான திமுக இப்போது வையகம் வாழ்த்தும் அளவு வளர்ந்திருப்பதாக கூறினார். தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் அமைந்துள்ள கூட்டணியை பார்த்து கொள்கை எதிரிகளுக்கு பொறாமையாக இருப்பதாக கூறிய அவர், இவர்களுக்குள் மோதல் வராதா என்ற வேதனையில் பொய்களை பரப்பி அற்பத்தனமாக சந்தோஷம் அடைவதாக சாடினார். இது வெறும் வெற்றிக்கான கூட்டணி அல்ல, பாசிசத்தையும் மதவாதத்தையும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க கூடாது என்பதற்கான கூட்டணி என்ற திரு ஸ்டாலின், மாநிலங்களை ஒடுக்கி ஒற்றையாட்சித்தன்மை கொண்ட இந்தியாவாக மாற்றுவதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டுவர முயற்சிக்கும் பாஜக தானும் பெரும்பான்மை இல்லாத ஆட்சிதான் என்பதை மறந்துவிடக் கூடாது என்று எச்சரித்தார். நடைமுறை சாத்தியமற்ற சிக்கல் நிறைந்த பிரச்சனை இது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு மக்கள் சட்டத்துக்கு விரோதமானது. இதனால் என்ன நடக்கும்? மாநில அரசுகளுடைய பதவிக்காலம் குறையும், மாநிலங்களில் குழப்பம் ஏற்படும். நாடாளுமன்ற மக்களவைகளை எத்தனையோ காட்சிகளை பார்த்தவன் முன்கூட்டியே கலைக்கப்பட்டு இருக்கு. இப்ப இருக்கிறதும் பெரும்பான்மை கொண்ட பாஜக அரசா, பலம் கொண்ட பாஜக அரசா, 272 உறுப்பினர்கள் கொண்ட ஆளுங்கட்சி இல்லை. இப்போ பாஜக 240 தான். அதனால ரொம்ப எச்சரிக்கையோடு பாஜக தலைமை செயல்படணும். அரசமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி முறையில் உள்ள ஒற்றை தன்மைகளை எதிர்த்து போரிடுகிற தாக்குதல் முன்னணியாக திமுகவை கருதி கொள்ளுங்கள் என்று அறிஞர் அண்ணா கூறியதை சுட்டிக்காட்டிய திரு ஸ்டாலின், அந்த தாக்குதல் முன்னணியில் திமுக மட்டுமல்ல தோழமை கட்சிகளும் சேர்ந்துள்ளன என்றார். 75 ஆண்டுகளை கடந்துள்ள திமுக நூற்றாண்டை கடப்பதற்குள் மாநில சுயாட்சியை வென்றெடுக்க உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். குற்றவாளிகளின் வீடுகளை புல்டோசர் மூலம் இடிப்பது மனித உரிமை மீறலின் மோசமான நடவடிக்கை என்று ஐநாவின் போதிய வீட்டு வசதி குறித்த ஆய்வுக்குழுவின் சிறப்பு நிபுணர் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் வன்முறை, கலவரம் போன்ற குற்ற வழக்குகளில் கைதானவர்களின் வீடுகளை புல்டோசர் மூலம் இடிப்பது புதிய வழக்கமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் அக்டோபர் 1ஆம் தேதி வரை புல்டோசர் மூலம் வீடுகளை இடிக்க இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கில் தன்னையும் மனுதாரராக சேர்க்க அனுமதி கோரி ஐநாவின் வீட்டு வசதி குறித்த ஆய்வுக்குழுவின் சிறப்பு பிரதிநிதி திரு பாலகிருஷ்ணன் ராஜகோபால் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் கடந்த 2022 ஜனவரி முதல் 2023 டிசம்பர் வரை 2 ஆண்டுகளில் பாஜக ஆளும் மாநிலங்களில் புல்டோசர் நடவடிக்கையால் 7,40,000 பேர் வீடுகளை இழந்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த எண்ணிக்கை கவலை அளிக்கும் வகையில் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பெரும்பாலும் விளிம்பு நிலை, ஏழை எளிய மற்றும் சிறுபான்மை மக்களை குறிவைத்து இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது அரசே நில அபகரிப்பில் ஈடுபடுவதற்கான ஆயுதமாக பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். குற்றங்களை கட்டுப்படுத்தவும் சட்டம் ஒழுங்கை நிர்வகிக்கவும் வீடுகளை இடிப்பது என்பது முற்றிலும் சட்டவிரோதமானது என்றும் திரு பாலகிருஷ்ணன் ராஜகோபால் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அவரது இந்த மனு நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை நீதிபதிகள் திரு கவாய், திரு KV விஸ்வநாதன் அமர்வில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்ததாக கூறப்படும் புகாரில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மீது பெங்களூருவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த தேர்தல் பத்திர திட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என உச்சநீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் ரத்து செய்தது. தேர்தல் பத்திரம் திட்டம் ரத்து செய்யப்பட்டாலும் பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியிருந்தார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜக அதிக அளவில் நிதி திரட்டியதாகவும் அதில் பெரும்பாலான நிதியை மிரட்டி வாங்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. திருமதி நிர்மலா சீதாராமன், பாஜக தலைவர் திரு JP நட்டா உள்ளிட்டோர் மீதும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீதும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்ததாக திரு ஆதர்ஷ் ஐயர் என்பவர் பெங்களூரு குற்றவியல் நீதிமன்றத்தில் புகார் மனு அளித்தார். அதன் அடிப்படையில் திருமதி நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதையடுத்து திருமதி நிர்மலா சீதாராமன் மீது பெங்களூரு திலக் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் திரு JP நட்டா, கர்நாடக பாஜக முன்னாள் தலைவர் திரு நளின் குமார் கட்டில் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது.
வடகிழக்கு பருவமழைக்கான துவக்க அறிகுறிகளாக கடந்த சில நாட்களாக மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்று பல பகுதிகளில் பலத்த மழை கொட்டியது. சென்னை புறநகர் பகுதிகளான கிளாம்பாக்கம், வண்டலூர், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, மதுராந்தகம் ஆகிய இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், கம்பம் பகுதிகளில் இடியுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் 1 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கரூர், குளித்தலை, காங்கேயத்தில் கனமழை பெய்தது. கொடைக்கானலில் ஏரி சாலை, நாயுடுபுரம், மூஞ்சிக்கல் பகுதிகளில் கொட்டிய மழையால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளானார்கள். சேலம், ஆத்தூர், நெல்லை, ராதாபுரம், திருச்சி, மணப்பாறை மற்றும் நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, காளப்பூர், பிரான்மலை ஆகிய இடங்களில் பலத்த காற்றுடன் மழை கொட்டியது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கு மேலாக பரவலாக மழை பெய்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரை அடுத்துள்ள மானாம்பதி கண்டிகை பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுவன் டேனியல் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது மின்னல் தாக்கி உயிரிழந்தான். காரைக்குடி அருகே கல்லல் மற்றும் தேவக்கோட்டை பகுதியில் 100 நாள் வேலை முடித்துவிட்டு வீடு திரும்பிய 3 பெண்கள் மின்னல் தாக்கி உயிரிழந்தனர். இந்நிலையில் உள் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, திருப்பூர், குமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆத்தூர் அருகே குடியிருப்பு பகுதியில் நடமாடும் சிறுத்தை புலியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கெங்கவல்லியை அடுத்த பச்சமலை கிராமத்தில் வசித்து வரும் 100க்கும் மேற்பட்டோர் விவசாய தொழில் செய்வதோடு கால்நடைகளையும் வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு பிச்சமுத்து என்பவருக்கு சொந்தமான மாட்டுப்பட்டியில் 3 கன்றுக்குட்டிகள் இறந்து கிடந்ததை கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். இறந்த கன்றுகளை பிச்சமுத்து அப்புறப்படுத்திய போது அருகே உள்ள வனப்பகுதியிலிருந்து சிறுத்தை புலி ஒன்று வெளியேறியதை பார்த்து பதறியடித்து ஓடினார். அவருடன் கிராம மக்களும் சேர்ந்து சிறுத்தை புலியை விரட்ட முற்பட்ட போது அருகில் உள்ள மலைப்பகுதிக்குள் அது நுழைந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் சிறுத்தை புலியின் கால் தடத்தை வைத்து அதன் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். இதனிடையே தென்காசி மாவட்டம் கடையத்தில் ராமநதி அணைக்கட்டுக்கு செல்லும் வழியில் தோட்டத்திற்குள் புகுந்த சிறுத்தை புலி வளர்ப்பு நாய் ஒன்றை கவ்வி சென்ற காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. ஊரை ஒட்டிய குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை புலி நடமாட்டம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்பகுதி மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் ஆலப்புழாவில் விறுவிறுப்பாக நடைபெற்ற படகு போட்டியில் சீறி பாய்ந்த 70க்கும் மேற்பட்ட படகுகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புன்னமடாக்காயல் பகுதியில் நேரு கோப்பைக்கான படகு போட்டி நேற்று உற்சாகமாக நடைபெற்றது. இதில் 72 சிறிய படகுகளும் 19 பெரிய படகுகளும் கலந்து கொண்டன. புகழ்பெற்ற சுண்டான் வள்ளம் எனப்படும் பாம்பு படகு போட்டியும், சுருளான் படகு, இருட்டுக்குதி படகு, ஓடிப்படகு, வைப்பு படகு, வடக்கே ஓடும் படகு மற்றும் சிறிய படகு போட்டிகளும் அப்போது நடத்தப்பட்டன. 100 அடி நீளம் கொண்ட பாம்பு படகுகளில் போர் வீரர்கள் போல் ஒரு சேர துடுப்புகளை துடாவி இலக்கை நோக்கி போட்டி போட்டு முன்னேறிய வீரர்களின் வேகம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பதினாறு சுற்றுகளாக நடந்த போட்டியில் 4 அணிகள் வெற்றி பெற்று இறுதிப் போட்டியில் பங்கேற்றன. இதில் பள்ளத்துருத்தி போட் கிளப் அணி 4 நிமிடம் 29 வினாடிகளில் முதலிடம் பிடித்து கோப்பையை தட்டிச் சென்றது. போட்டியில் சீறி பாய்ந்த படகுகள் வேடிக்கை பார்த்தவர்களை பரவசப்படுத்தின. உள்நாடு மட்டுமன்றி வெளிநாடுகளிலிருந்தும் திரண்ட ஏராளமான சுற்றுலா பயணிகள் போட்டியை ரசித்து மகிழ்ந்தனர். ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாத 2வது சனிக்கிழமை நடத்தப்பட்டு வரும் இப்போட்டிகள் வயநாடு நிலச்சரிவு காரணமாக இந்த ஆண்டு தாமதமாக நடத்தப்பட்டது. போட்டிகள் தொடங்குவதற்கு முன் நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இனி வருவது செய்தி துளிகள். திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரத்தில் தொடரப்பட்ட வழக்குகளின் மீது உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை நடைபெற உள்ளது. இது தொடர்பாக 5 மனுக்கள் தனித்தனியாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலும் ஒரே நோக்கத்துடன் தொடரப்பட்டவை என்பதால் அவற்றின் மீது நீதிபதிகள் திரு PR கவாய், திரு KV விஸ்வநாதன் ஆகியோர் கொண்ட அமர்வு நாளை விசாரணை நடத்துகிறது.
கரூர், திருவண்ணாமலை நகரங்களில் மினி டைடல் பூங்கா அமைப்பதற்கான முதல்கட்ட நடவடிக்கையாக வரைபட தயாரிப்பு மற்றும் மேலாண்மை பணி ஆலோசகர்களை தேர்வு செய்யும் பணிகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப சூழலை விரிவுபடுத்தும் விதமாக 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் மினி டைடல் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்கள் பாதுகாப்பு தொடர்பான விதிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அடுக்குமாடி கட்டடங்களில் பழைய கட்டடங்களை மறு கட்டுமானம் செய்ய நிர்வாக குழு சுயமாகவோ அல்லது அடுக்குமாடி குடியிருப்பில் 4இல் ஒரு பகுதியினரின் கோரிக்கையின் பேரிலோ சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பது உள்ளிட்ட விதிமுறைகள் அதில் அறிவிக்கப்பட்டுள்ளன. கோத்தகிரி நேரு பூங்காவில் கோத்தர் பழங்குடியின மக்களின் கோவில் அருகே பேரூராட்சி நிர்வாகம் கட்டட பணிகள் மேற்கொண்டதால் கோவிலின் புனிதம் கெட்டுவிட்டதாக கூறி பழங்குடியின மக்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய சார் ஆட்சியர் சங்கீதா உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நவராத்திரி உற்சவ விழா அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. கொலு பொம்மைகளை உபயமாக வழங்க விரும்புவோர் சிவபெருமானின் 64 திருவிளையாடல் சம்பந்தமான பொம்மைகளை உள்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வழங்கலாம் என மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள விமானப்படை சாகச நிகழ்ச்சிக்கான ஒத்திகை நடைபெற்றது. நாட்டின் 92வது இந்திய விமானப்படை தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நடைபெறும் சாகச நிகழ்ச்சிக்காக நடந்த இந்த ஒத்திகையில் விண்ணில் சாகசம் புரிந்த விமானப்படை விமானங்கள் பலரையும் கவனிக்க வைத்தன. தமிழ்நாடு முழுவதும் உள்ள சிறுபான்மையினர் மக்களின் பிரச்சனைகள் மற்றும் கோரிக்கைகள் பற்றி ஆய்வு செய்யப்பட்டு 18 மாதங்களுக்குள் அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் திரு ஜோ அருண் கூறியுள்ளார். கரூரில் நடைபெற்ற மாநில சிறுபான்மையினர் ஆணைய ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சென்னை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாநகராட்சிகளில் 3 ஆண்டுகளுக்கு மேல் தற்காலிகமாக பணியாற்றி வரும் சுகாதார பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சுகாதார பணியாளர்கள் சீனு, பிரபாகரன், தேவிகா உள்ளிட்டோர் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திரு இளந்திரையன் தற்காலிக பணியாளர்களை 12 வாரங்களுக்குள் நிரந்தரம் செய்ய உத்தரவிட்டார். வங்கதேச அணிக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. டெஸ்ட் போட்டியை தொடர்ந்து அக்டோபர் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இந்தியா வங்கதேசம் அணிகள் மோத உள்ளன. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியில் அபிஷேக் சர்மா, ரிங்கு சிங் உள்ளிட்ட பேட்ஸ்மேன்கள் மற்றும் ஹர்திக் பாண்டியா, ரியான் பராக், சிவம் தூபே, வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்ட ஆல்ரவுண்டர் வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மயங்க் யாதவ், நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் வருண் சக்கரவர்த்தி, சஞ்சு சாம்சன், ஜிதேஷ் சர்மா ஆகியோருக்கும் T20 அணியில் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், துருவ் ஜூரல், பும்ரா, சிராஜ், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் உள்ளிட்ட அனைத்து நட்சத்திர வீரர்களுக்கும் ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டுள்ளார். செந்தில் பாலாஜியும் அமைச்சரவையில் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளார். இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்க கோரி அமைச்சர் ஜெய்சங்கருக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த துடிக்கும் பாஜக ஒன்றிய அரசில் பெரும்பான்மை இல்லாததை மறந்துவிடக்கூடாது என முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.